ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான அந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கும். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை என்னுடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்க அவர் அதிகாலையிலே நம்மை விசாரிக்க வருகிறார். அவர் விசாரிக்க வருகிறவரானபடினாலே நம்முடைய கவலை எல்லாவற்றையும் அவரிடத்துல வைத்து விட்டு கடந்த நாட்களிலே அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம். உணவு உடுக்க உடையும் தங்க இருப்பிடம் தந்ததுக்காக நன்றி சொல்லுங்க. சேர்ந்து சொல்லுங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர். அவர் உன்னை வீடுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டுகளின் கீழ் நீர் அடைக்கலம் புகுவார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டு உள்ளதை கேட்டு மகிழ்வான். எங்களை சாட்சியாய் நிறுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் அதிசயங்களாய் நிறுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளை ஆச்சரியங்களாய் நிறுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளை ஒலிக்கலாம் மாற்றினதுக்காய் ஸ்தோத்திரம். தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கோலும் தடியும் எனக்கு தேற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். என்னோடு கூட சேர்ந்துங்க. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவன் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாம் நிலைத்திருப்பேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வானால் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வானால் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அதிசயம் செய்பவர், அற்புதம் செய்பவர், அதிசயம் நடத்துவார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வானால் எல்லாம் ஸ்தோத்திரம். நம் கைகளை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு உரித்து கொண்டார். காலாலே மிதித்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். ஓசன்னா பாடிடுவோம், நாம் ஓசன்னா பாடிடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆண்டவரே,
இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால், இயேசுவின் வழியால் நீங்கள் கொடுக்க போகிற மீட்புக்காக நன்றி செலுத்து. எல்லா வியாதிகளையும், எல்லா பலவீனங்களும், எல்லா நோய்களையும் அகற்றி உங்க பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலே கிருபையினாலே முடிசூட்டுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். மக்கு ஸ்தோத்திரம். இந்த தழும்புகளாலே நாங்கள் குணமாகிறோம். மக்கு ஸ்தோத்திரம். குணமானீர்கள். இயேசுவின் தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள். மக்கு ஸ்தோத்திரம். உங்கள் எலும்புகள் எல்லாம் நினமுள்ளதாக மாற்றுகிற என் கர்த்தர் உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிறார். அதுக்காக ஸ்தோத்திரம். எந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இறந்து போன உறுப்புகளையும் கர்த்தர் உயிரடைய செய்ய வல்லவராக இருக்கிறார். என் தேவனால் கூடாத காரியம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அவர் சொல் ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். திறக்கப்படு என்றால் கண்கள் திறக்கப்படும், பார்வை கிடைக்கும். பேசு என்பார், நாவு கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு பேச தொடங்குவான். நவமாய் பேசுவான். காதுகள் செவிகள் எப்பத்தா என்றார் திறக்கப்படும். வெளியே வா என்றார் கற்றுண்டவர்களாய் வெளியே வருவான். இறந்தவன் வெளியே வருவான். என் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்வார். எப்பொழுதும் அந்த வார்த்தை உங்களோடு கூட பேசுகிறார். கட்டப்படு, கட்டவிழ்க்கப்படு, வெளியே வா என்று சொல்கிற ஆண்டுடைய சத்தத்தை கேளுங்க. எப்பொழுதும் கூட உங்கள் வறுமையிலிருந்து, வியாதியிலிருந்து, தரித்திரத்திலிருந்து கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற தேவன். அவரிடத்தில் திரளான மீட்பும் மாத்திரமல்ல ஐஸ்வர்யமும் உண்டு. ஐஸ்வர்யம் கனமும் அவராலே வரும். அவர் சொல்லுவார், பரலோகத்தின் வாசல் திறக்கப்படும். இடம் கொள்ளாமல் போக மட்டும் வர்ஷிக்க பண்ணும்படியா அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த ஆசீர்வாதத்தோடு வேதனையை கூட்ட மாட்டார். இந்த திருமணம் நடக்கும். முந்தின வாழ்க்கை, பிந்தின வாழ்க்கை இவ்விரண்டும் அலசி பார்க்கும் பொழுது முந்தின திராட்சை ரசத்தை காட்டிலும் பிந்தின திராட்சை ரசம் மிகவும் சுவையாயிருந்தது என்று சொல்லு ஆச்சரியப்படும்படியார் நிரப்புவார். பள்ளங்கள் நிரப்பப்படும். காலியானதை நிரப்புவார். வெறுமையான பாத்திரம் நிரப்பப்படும். அங்க மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். சந்தோஷப்பட்டு களி கூர்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி ஒரு களி கூறுதல் உண்டாகும். நடக்க முடியாதவங்க பரிசோதித்து பாருங்க. எழுந்து நடு, எழுந்து நட என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நடவென்று சொல்லுகிறேன். எழும்புங்க. நீங்க படுத்திருந்தது போதும். சைக்காலஜிக்கலா உங்க வாழ்க்கையில நீங்க படுத்து கிடந்தது போதும். உங்க வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இன்று பரலோகத்தின் வாசலை திறந்து கொடுக்கிறார். எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள் சீயோனே. எழும்பு எழும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பேதையை ஞாதியாக மாற்றுகிறவர் நீர். தோல்வியை ஜெயமாக மாற்றுகிறவர் நீர். ஒண்ணுமில்லாத இடத்துல உருவாக்குறவர் கர்த்தர் நீர். பதவிகளையும் ஆஸ்திகளையும் ஐஸ்வர்யங்களையும் ப்ரமோஷன்களையும் தானியேலுக்கு கொடுத்தது போல படிப்படியாய் உயர்த்துகிறவர் நீர். யோசேப்புக்கு உயர்ந்த அரியணை தாவீதுக்கு கொடுத்தது போல என் தேவன் தாவீதுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை, நிச்சயமான அருளின ஆசீர்வாதத்தை நமக்கும் தர காத்திருக்கிறார். பெற பண்ணுகிறவர் பிரசவிக்க பண்ணுவார், பெறவும் பண்ணுவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 2 ராஜாக்கள். நிறைய ஜெபங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க கூடாது என்பதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்க சில ஜெப குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஜெப குறிப்புகள் இது. நான் எப்படி அந்த பழைய ஏற்பாட்டிலே அவனுடைய வேண்டுதல் எப்படி கர்த்தர் கேட்டு
அவங்களுக்கு பதில் கொடுத்தார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம பொருத்தி பார்த்து நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போகிறோம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம், 2 Kings chapter 6. தீர்க்கதரிசியின் புத்திரர் எலிசாவை நோக்கி, தீர்க்கதரிசியின் புத்திரர் அப்படின்னா என்னன்னா, ஆங்கிலத்துல NIV-ல கம்பெனி ஆஃப் ப்ராஃபட்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமா இருக்கிறது. நாங்க உம்மோடு கூட இருக்கிறோம், ஆனா எங்க வாழ்க்கை மிகவும் நெருக்கமாக இருக்கிறது. சரி, ரொம்ப லிட்டரலா சொல்றேன். பிளேஸ் ரொம்ப நெருக்கமா இருக்கு, வீடு இல்லை. விசாலமான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்கல. ஆங்கிலத்துல too small for us. தேவைகள் மலை போல இருக்கிறது, ஆனாலும் நான் தங்கி இருக்கிற இடம் ஆசீர்வாதம். இட்ஸ் டூ ஸ்மால் ஃபார் அஸ். கடன் பெருசா இருக்கு, ஹியூஜ். ஆனா வருமானம் டூ ஸ்மால் ஃபார் அஸ். என்னால ஒன்றும் செய்ய முடியல. எங்க திராணிக்கு மேல கஷ்டப்பட்டாலும் எங்களால அடைக்க முடியாத அளவுக்கு நெருக்கம். இன்னைக்கு பலர் குடும்பங்களில காணப்படுகிற ஒரு பெரிய பிரச்சனையே அதுதான், நெருக்கம். தீர்க்கதரிசி ராஜா ஒரு தடவை சொன்னா, யோசுபாத் ராஜா, நெருக்கமும் கண்டிதமான நாள், பிள்ளை பெற நாள் வந்து விட்டது, ஆனால் பிள்ளை பெறவோ பலனில்லை, நெருக்கமும் கண்டிதமான நாள். பிரெக்னன்ட் டைம் வந்துருச்சுங்க, 9 months ஆச்சு. ஆனா அந்த டியூ டேட்ல என்னால குழந்தை பிரசவிக்க பண்ண முடியல. அவ்வளவு வீக்கா இருக்கிற, கஷ்டம். இதுதான் இன்றைக்கு நம்முடைய நிலைமை. நீங்க தைரியமா ஆண்டவரிடத்துல உங்க கஷ்டங்களை சொல்லணும். ஆண்டவரே, ரொம்ப நெருக்கமா இருக்கிற வீடு மாத்திரமல்ல, வேலை செய்கிற ஸ்தலம், வேலை செய்கிற ஆட்கள் மத்தியில நெருக்கப்படுகிறேன். இந்த முட்கள் நிறைந்த இடத்துல வளர்ந்த ஒரு செடியை போல முற்றிலுமா நெருக்கப்பட்ட ஒரு சூழல். எல்லாரும் ஏன் தெரியல, இந்த செடி வளரக்கூடாது என்று அப்படியே கிட்ட வந்து நெருக்கி இந்த செடியை அழித்து போடுகிறார். ஒருவேளை அந்த ஓமையில உலக கவலைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆனா இங்க லிட்ரலா இந்த இந்த தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் சொன்னாங்க, எங்களுக்கு உம்முடன் கூட குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமா இருக்கிறது. ஆண்டவரே, மூடுதான் தங்கி இருக்கிறோம், ஆனா நெருக்கத்துல இருக்கிறோம். இந்த நெருக்கத்திலிருந்து எத்தனையோ முறை தாவீது கூப்பிடுகிறான், ஐயோ ஐயா, நெருக்கத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கர்த்தர் சொல்றார், விசாலத்திலே தாவீது அறிக்கை செய்கிறான், என்னை விசாலத்திலே கர்த்தர் கொண்டு வந்து வைத்தார். நெருக்கம். ஆண்டவர் எப்போ சொல்ற, நீங்க விசாலமான பாதையில போவதை விட நெருக்கமான பாதையில போங்க. நெருக்கம். இன்னைக்கு யாரெல்லாம் அப்படி இருக்கீங்க? உங்க குடும்பத்துல, கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, வேலை ஸ்தலத்துல, ஊழியத்துல
பலவிதமான பாடுகள் நெருக்கத்தின் வழியாக இதுதான் கான்டெக்ஸ்ட். ஐயா நாங்க உம்மோடு தான் இருக்கிறோம், உங்க விட்டு நாங்க பின்வாங்கி போல, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள், உம்முடைய புத்திரர் நாங்கள், ஆனாலும் நெருக்கத்தோடு நாங்கள் இருக்கிறோம். இன்னைக்கு கடைசி காலங்களிலே இப்படிதான் ஒரு அனுபவம். பிசாசு எவனை நெருக்கு எவனை அழிக்கலாம் என்று கர்ஜித்துக்கிற சிங்கம் போல வகை தேடி அவன் திரிந்து கொண்டிருக்கிறான். அப்புறம் சொல்றாங்க யோர்தான் மட்டும் போய். ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தம் உண்டு. நீங்க வேர்ட் ஸ்டடி பார்த்தீங்கன்னா தெரியும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அந்த ரிவர் ஜோர்டான் அப்படிங்க எழுதிங்கன்னா உங்களுக்கு அதுல ஒரு பெரிய பிரசங்கமும் கிடைக்கும். யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க எல்லாருக்கும் தனித்தனியா 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 எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள் என்றான். போயிட்டு வாங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு இன்னைக்கு கேட்கிற இந்த காலையில ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிற நீங்க, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான், போங்க. நீங்க விரும்புகிறபடியே உங்களுக்கு ஆக கடவுள். அந்த வசனம் நிறைய இருக்கும் புதிய ஏற்பாட்டில். உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனை எல்லாவற்றையும் ராஜா நிறைவேற்றுவாராக. இது பழைய ஏற்பாட்டில சங்கீதத்துல வருகிற வார்த்தை. போங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நீர் தயவு செய்து உமது அடியாரோடு கூட வர வேண்டும் என்றான். இதுதான் ஜெபம். ஐயா நான் போறேன், எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, எனக்கு ஆசை இருக்கு, என் வாழ்க்கையில ஒரு விசாலமான ஒரு இடத்துக்கு நான் கொண்டு போய் சேரணும். எங்களுக்கு என்னோடு கூட பயணிக்கிறவர்களுக்கு, இதோ ஜெபிக்கிறவர்களுக்கு, ஜெபத்தோடு கூட இணைந்திருக்கிறவர்களுக்கு ஆங்காங்க அவரவர்களுக்கு ஒரு உத்திரத்தை வெட்டி ஒரு தனி வீடுவனாக்கி அந்த வீடுல கர்த்தருடைய மகிமை இருக்கணுமே அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆசை இருக்கு. அந்த ஆசையை நிறைவேற்றுகிறார். முதல்ல அவர் சொல்வார், போயிட்டு வாங்க. ஆனா நாம சொல்லணும், மோசே மாதிரி, நீங்க வரணும்ப்பா, நீங்க வரணும். ஆண்டவர் வரலன்னா நான் நிறைய நேரங்கள் கொஞ்சம் ஆண்டவருடைய அன்பை நான் ரசித்திருக்கிறேன். அவர் அழைச்சா அவர் வருவார். வந்து நம்முடைய கோணலானவைகளை எல்லாவற்றையும், கரடானவைகள் எல்லாவற்றையும் அவர் சமமாக்குவார். ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்களா, இல்ல வியாதியா அல்லது பலவீனமா நோயா, அவரை கூப்பிடுங்க. என்னை நோக்கி கூப்பிடு, நீங்க வாங்க. 100க்கு அதிபதி வீட்டுக்கு வர வேண்டும், ஜெபாலய தலைவன் வீட்டுக்கு வர வேண்டும். இந்த வார்த்தையெல்லாம் நீங்க நல்லா கவனிங்க. ஐயா நீங்க வரணும். அவர் நம்மோடு வந்தா நம்ம குறை. இப்ப அடுத்து நடக்க போறது கவனிங்க. அவன் வந்துட்டாரு, வராரு, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நதி அருகே மரங்களை வெட்டினார். உன் கையின் பிரயாசத்திலே நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் நதியோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பார். உன் பெண்ணிலைகள் உன் பந்தையை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல் இருப்பார். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெற்றி விழுத்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாய் வாங்கப்பட்டதே என்றான். 2வது குறிப்பு, நீங்க வரணும். வந்துட்டா நம்ம பேசுறதுக்கு ஒரு உத்தரவாதம் உண்டு. நம்ம கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்காரு. ஆண்டவரே, நம்ம இரவலா வாங்கிட்டு வந்தோமே. வாழ்க்கையே என்ன சொல்லுவோம்,
பிலாசபியில பேசணும்னா இரவலா வாங்கின உடம்பு இது, இரவலாய் கொடுத்த ஜீவன் இது, இரவலாய் கொடுத்த சுவாசம் இது. ஆண்டவர் இரவலாய் கொடுத்த வீடு, வாசல், கார், பங்களா எல்லாம் நமக்கு இலவசமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்லா கவனிங்க. நான் இன்னைக்கு நேரம் இல்லாதனால இந்த 2 குறிப்புகளோடு கூட நான் நிறுத்துறேன். ஒன்று, நீங்க வரணும் ஆண்டவரே, ஏன்னா நாங்க நெருக்கமா இருக்கிறோம். 2வது, அவரோடு கூட நாம் இருக்கும் பொழுது ஒரு அசம்பாவிதம் நேரிடுகிறது. உங்க வாழ்க்கை பயணத்திலே வளர்வதற்கு அந்த 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 உதிரத்தை வெட்டி வீடை கட்டி சந்தோஷமாய் வாழ்வதற்கு, சமாதான தாபரங்களில் நிலையான வாசஸ்தலங்களிலே அவர்கள் குடியிருப்பதற்கு அவளுக்கு என்ன நடந்துதான் பாருங்க. ஆக்ஸ், அது கோடாரி, fell into the water. The iron axe head fell into the water. இது அழகா தமிழ்ல, நைவில, இங்கிலீஷ்ல இருக்கு. தமிழ்ல உதிரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. வித்தியாசத்தை பண்ணுங்க. கோடாரி அந்த ஹெட்டு, அப்புறம் அந்த ஹேண்டில் கவனிச்சுக்கோங்க. இங்கே அழகாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. The iron axe head fell into the water. அப்படின்னா கையில் கட்ட மாட்டும் வந்திருக்கும், அந்த ஹெட்டு கீழே விழுந்திருக்கும். அவன் சொல்கிறான், ஐயா இரவலாய், இது ஆங்கிலத்தில் அழகாக இருக்கு. ஓ நோ மை லார்ட், he cried out, it was borrowed. It was borrowed. It was borrowed. இன்னைக்கு நான் டெப்டை பற்றி பேசணும்னு தான் யோசித்தேன், கடனை பற்றி பேசணும்னு யோசித்தேன். ஆனாலும் நம்ம வாழ்கிற வாழ்க்கையே ஆண்டவர் கொடுத்த இரவலான ஆசீர்வாதங்கள். எனவே அது நம்ம திரும்ப பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவரை நோக்கி தான் கதறணும், அழணுமா. He cried. He cried. தினந்தோறும் ஆண்டவரை நோக்கி நம்ம கேட்கணும். ஆண்டவரே, என்கிட்ட அதை கொடுத்தாங்க, இந்த ஆசீர்வாதத்தை என்கிட்ட நீங்க கொடுத்தீங்க, இந்த கல்வியை கொடுத்தீங்க, இந்த வேலையை கொடுத்தீங்க, இந்த உயர்வை கொடுத்தீங்க. இப்போ கடன்ல இருக்கிறேன். நல்ல சரீரத்தை இலவசமா கொடுத்தீங்க, இரவலா கொடுத்தீங்க. ஆனா இப்ப இந்த சரீரம் வியாதியில இருக்கு. நல்ல மன வாழ்க்கையை கொடுத்தீங்க, இப்போ அந்த மன வாழ்க்கை கசந்து போய் இருக்கு, நெருக்கமா இருக்கு, கண்டிதமா இருக்கு, தாங்க முடியல. ஆண்டவரே, நான் என்ன பதில் சொல்வேன்? நான் என்ன ஊருக்கு என்ன பதில் சொல்வேன்? அல்லது உமக்கு தான் என்ன பதில் சொல்வேன்? ஆண்டவரே, நீங்க கொடுத்ததை என்னால பராமரிக்க முடியலையே, அதை வச்சு பாதுகாக்க முடியலையே, அது விழுந்து போச்சே. ஃபர்ஸ்ட் அது விழுந்தது. முதல்ல ஃபர்ஸ்ட் அவன் துக்கத்தோடு கூட அவன் கதறினான், துக்கத்தோடு அழுதான். அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அவரை பத்தி அவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது நமக்கு ஏற்ற மாதிரி அவரை பற்றி ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அவர் துக்கம் நிறைந்தவராய், பாடுகள் நிறைந்தவராய். எசாயாவில் 53ஆம் அதிகாரம் அவர் துக்கம் நிறைந்தவராய். அப்போ நாம இயல்பா தினந்தோறும் துக்கப்படுகிறோம் இல்ல? ஆண்டவருக்கே அந்த துக்கம் இருந்தது, அந்த வேதனை இருந்தது. எனக்கு இந்த பிரேயரை குறித்து பேசும் பொழுது ஒரு நாள்ல நான் பேசுவேன். கர்த்தர் அவ்வளவு துக்கம், கெத்செமனே தோட்டத்துல அவ்வளவு மன கசப்பு, துக்கப்பட்டார்.
பாடுகளை அனுபவித்தார். நம்ம பார்க்கலாம், ஒரு 3.5 வருஷம் ஊழியத்துல இந்த வார்த்தை ஏசாயா 83 சொல்ல, அவர் துக்கம் நிறைந்தவராய். நாமும் அப்படித்தானே இருக்கிறோம். வாழ்க்கையில எதுவும் சரியா போகாம சிரிச்சே பல வருஷங்கள் ஆகி, சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து பல ஆண்டுகள் ஆகி, ஒரு இடுக்கமான வாழ்க்கையில, நெருக்கமான வாழ்க்கையில வாழ்ந்து ஒரு இரவலான காரியத்தை பெற்றிருந்தோம், அதை தொலைத்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி தொலைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், தொலைந்தது நிச்சயம் கிடைக்கும். கண்களை மூடி நாம் செவிப்போம். ஆண்டவரே, என்னெல்லாம் தொலைச்சோம்ப்பா, என்னெல்லாம் தொலைச்சோம் ஆண்டவரே, எல்லாத்தையும் தொலைச்சோம் ஆண்டவரே. நாங்க நிம்மதியை தொலைச்சோம், எங்க நல்ல சுகத்தை தொலைச்சோம், எங்க வியாதியை தொலைச்சோம். ஐம் சாரி, எங்களுடைய ஐஸ்வர்யத்தை தொலைச்சோம், எங்க சரீரத்துல எங்க வெயிட்டை தொலைச்சோம். எவ்வளவு நல்லா இருந்த ஒரு காலத்துல, இப்போ பார்த்த என் சரீரமே ஒரு குலைந்து போயிருக்கு. ஒண்ணு ரொம்ப தடியாயிட்டேன் வேதனையில. இன்னும் சொல்ல போனா ஒரு விதத்துல நான் ரொம்ப ஒல்லியாயிட்டேன். என் கண்ணங்கள் குழி விழுந்து போயிட்டு தொலைச்சு, என் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன் அப்படின்னு எந்த காரணத்திற்காக உங்களுடைய பிள்ளைக நின்றாலும் இன்னைக்கு தொலைந்தத கர்த்தர் தேடி கொடுக்கிற நாள் வந்து விட்டது. கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. தொலைச்சிட்டான். இரவலாம் இடத்துல வாங்கினது தொலைச்சிட்டேன். எவ்வளவு ஆஸ்தி இருந்தது, எவ்வளவு சுவல் இருந்தது, தொலைச்சிட்டேன்ப்பா. எனக்கு அன்பா கொடுத்து பெற்றோரை தொலைச்சிட்டேன். என்னோட உதாசீனத்தினால தொலைச்சிட்டேன். மனந்திருந்த மைந்தன் இழந்து போன குமாரன் என்று வரும். நல்ல ஜெபம் பண்ணுங்க. அந்த விஷயத்துல ஆண்டவர் அன்னைக்கு வெளிப்படுத்தின விஷயம் சொல்ல மறந்த, தன் மகன் தான் அப்பாவை பார்த்துக்கணும், ஆனா அப்பாவை பார்த்துக்காம அவர் அனாதையா விட்டு ஓடி போனான். இன்னைக்கு அப்படி நம்ம அப்பாவை தொலைச்சிட்டு தூர தேசத்துல எங்கேயோ கண்ணீரோடு நிற்கிறோம். இன்னைக்கு நாம தொலைச்சிட்டோம். 2 காசு தொலைச்சிட்டாங்க. இந்த காசுக்காக தேடுறாங்க, விளக்க குடிச்சு தேடுறாங்க. கிடைக்கிற வரைக்கும் தேடுறாங்க. நம்ம தொலைச்சு போய் தேடிக்கொண்டு இருக்கிறோம். கைக்கிட்ட இருந்தது தான், ஆனா தொலைச்சிட்டோம். குடும்பத்தை தொலைச்சிட்டு, கணவனை தொலைச்சிட்டு, பிள்ளைகளை தொலைச்சிட்டு, வேலையை தொலைச்சிட்டு, ஊதியத்தை தொலைச்சிட்டு கண்ணீரோடு நிற்கிற, மானம் மரியாதை போயிட்டு அது தொலைச்சிட்டோம்ல. ஒருவேளை எடுத்துட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருந்தா கர்த்தர் உங்களை பார்த்து தான் இன்னைக்கு பேசுறார். ஜெபம் பண்ணுங்க. நீங்க நல்லா கவனிச்சு கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் பார்க்கிறார். உங்க வாழ்க்கையில ஏதோ தொலைத்து போயிருக்கிறது. இந்த தொலைந்ததை ஆண்டவர் கண்டுபிடித்து தரும்படியா நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எஸ், சவுல் கழுதைகளை தொலைத்த போது அவனுக்கு ஒரு அபிஷேகம் வந்தது. அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாங்க. அதன் பிறகு சாமுவேல் தீர்க்கதரிசி வழியாக சொல்லப்பட்டது என்ன தெரியுமா? கழுதை கிடைத்தது, திரும்பி போ. ஆனா தொலைச்ச அந்த கேப்ல கர்த்தர் அவனை ராஜாவாக மாற்றினார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப அழகா பேசுறாரு. தொலைந்த கேப்ல உங்களை ராஜாவாக மாற்ற போகிறார், அபிஷேகம் பண்ண போகிறார், உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு போக போறார். இந்த நாளை குறிப்பிட்டு வைத்துக் கொள்ளுங்க. இந்த நாளில் உங்க கேலண்டர்ல ரவுண்ட் பண்ணி கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தை உங்க வாழ்க்கையில வைத்துக் கொள்ளுங்க. தொலைந்து நேரத்தில
அது எத்தனை ஆழங்களில் இருந்தாலும், எத்தனை டீப்பா இருந்தாலும், எத்தனை டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும், அது எந்த காடுகளிலே, மேடுகளில், ஆழங்களிலே, பள்ளங்களில் இருந்தாலும் கர்த்தர் கண்டுபிடித்து கொடுக்கிற நாள். அதற்கிடையில ஒரு அபிஷேகமும், உங்க தலையை நிமிருகிற ஒரு பதவியும் உங்களுக்கு கிடைக்கும். இயேசுவே, நீ செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளை நல்ல ஞானத்தை, தேர்வில் நல்ல தேர்ச்சியை, கடன்ல இருந்து நல்ல விடுதலையை கொடுத்து, சரீரத்தில் நாங்கள் தொலைந்த எல்லா பலத்தையும் கர்த்தர் திரும்ப பலனாய் கொடுத்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாகாலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.